நான் எத்தனை சொன்னேன்? 4வது ஜாமம். நம்முடைய டைம் படி 3 to 6. 3 to 6 என்ன நீங்க தான் சொல்லுங்க. என்ன நேரம்? காலையில 3 to 6 நீங்க என்ன செய்வீங்க? போர்வை மூடிக்கிட்டு தூங்குவீங்களா? போர்வை மூடி தூங்கிட்டா எதிர்காலத்துல நீங்க பயணம் செய்யவே முடியாது. 3 to 6 இவர்கள் தத்தளித்துக் கொண்டிருந்த அந்த நேரம், காலையிலே 3 to 6 ஜெபிக்கிற நேரம். அந்த வேளையில் தானே இயேசு நடு ஜாமத்துல தண்ணி மேல நடந்து வந்தார். 3 to 6 அந்த 3 to 6 3 to 6 அதிகாலையிலே நீங்கள் ஜெபம் பண்ணினால், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தண்ணி போல சோதனை இருக்கும், மூழ்க மாட்டீங்க, மேல நடப்பீங்க. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த 3 to 6 ஜெபம் பண்ணாத ஆளு, 3 to 6னா 3 மணி நேரம் இல்ல, 3ல இருந்து 6க்குள்ள, அதாவது சூரியன் உதிக்கிறதுக்குள்ள நீங்க பிரேயர்ல இருந்தா நீங்க தண்ணிக்குள்ள முங்க போறது இல்ல, எதிர்காட்டல சிக்க போறது இல்ல, சிக்குனாலும் வழி தெரியாம இருக்க போறது இல்ல. உங்களை அழைத்தவர் தண்ணி மேல நடந்து வந்து போக வேண்டிய இடத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். அதிகாலையில ஜெபிக்காத குடும்பங்கள் நாசமாய் போய் கொண்டிருக்கிறது. காலையிலேயே பார்க்கிறது கிடையாது, காலையில எந்திரிக்கிறது கிடையாது. உலக கூற்றின்படி, உலக வழக்கத்தின்படி ஏர்லி மார்னிங் எந்திரிச்சவங்க சாதிச்சிருக்காங்க. காலையில எழுந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் ஃபிக்ஸ் பண்ண டைம் 4ஆம் ஜாமம் 3 to 6, 3ல இருந்து 6 எந்திரிச்சு ஜெபம் பண்ணி பாருங்க. எதிர்காற்று அடிச்சாலும் நீங்க தாண்டி போவீங்க. நீங்க வழி தெரியாம இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு வழியை காட்டுவார். ஆண்டவர் வழிகாட்டுற நேரம் காலையிலே, அதிகாலையிலே இந்த 3ல இருந்து 6 வரை. அதுக்காக 5:45 எந்திரிச்சிடாதீங்க, 3 மணிக்கு எந்திரிங்க. 3 மணில இருந்து 4 மணி ஜெபம் பண்ணுங்க. சில பேர் 4ல இருந்து 5 ஜெபம் பண்ணுங்க. காலையில ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு வழியை திறக்கார்.